இதை ஏற்கனவே எப்போவோ நான் வந்து சட்னி பண்ணிவிட்டு இந்த தேங்காய் மூடின்னு சொல்லுவோம்ல, இது வந்து எடுத்து வச்சுருந்தேன். இந்த மாதிரி நிறைய அப்பப்போ நம்ம யூஸ் பண்ணும்போது அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருப்பேன் நான். வேறு எதுக்கு நான் அப்புறம் பண்ணுவேன்ட்டு. இங்கே பாரு, இந்த இதில் வந்து இதோட இதை இப்படி மூடி வைக்கலாம். இது ஆக்சுவலாக நம்ம ரெண்டாக வச்சு எடுத்திருந்த ஒரே தேங்காவோட மூடியாக இருந்தால் இந்த சைடில் வந்து நம்மளுக்கு அந்த ஒரு 3 கண்ணு இல்லை, இந்த சைடில் வந்து அந்த ஒரு 3 கண்ணு இருக்கும். அதில் தான் உனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் மண் இருந்ததுன்னா மண் வச்சுட்டு ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு சி இந்த மாதிரி கிரேப் வந்து இதில் வளருமான்ட்டு. இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான், ஓகேவா? அதுக்குன்னு ஒரு கூலான ஒரு கிளைமேட் இருக்கணும், அதுக்குன்னு ஒரு இது இருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ நான் இதை என்ன பண்ண முடியும், இதை நான் இதில் வச்சுட்டு நான் இதை போட்டு இந்த ரெண்டுத்தையும் வந்து இப்படி வச்சுட்டு மண் போடணும், ஓகேவா? கொஞ்சம் மண் வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் ஒரே ஒரு அந்த கிரேப் மட்டும்தான் அதில் இது பண்ணுறேன். அப்புறம் இந்த ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நான் எடுத்து வச்சிடுறேன், ஓகேவா? எங்கே வைக்கலாம், நான் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்து யூஸ் பண்ணாத ஒரு ஸ்பேஸில் கொஞ்சம் அது டெம்பரேச்சரில் கொஞ்சம் அது வைக்கும் போது அது வளருதா அப்படின்ட்டு நான் பார்க்கலாம். இல்லை எனக்கு வந்து அதில் டிஃப்ரென்ஸ் தெரியல அப்படின்னா அது வந்து எடுத்துடலாம். சில பேருக்கு வந்து எப்படி இருக்கோ, அந்த வைன் யார்ட்லலாம் சொல்லும் போது இந்த இது இருக்குல்ல, தேங்காவோட அந்த அந்த ஓட்டை, அது இளநீ குடிக்கும்போது நம்மளுக்கே வந்து அந்த ப்ரெஸ் பண்ணி இப்படி எடுக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும், ஒரு டூல். அதில் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த இது பண்ணுறதுக்கு, அதை 3 அந்த இதை வந்து இது எடுக்க. அப்போ என்ன, இதில் வந்து ஒரு மண்ணோட இதை வந்து அதில் போட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம அதாவது தண்ணியில் நம்ம எடுத்த பிறகு கோகனட் வாட்டர்லாம் எடுத்த பிறகு அதில் வந்து நம்ம வச்சு பார்க்கலாம், லைக் அது வளருதா வளரலையா அப்படின்ட்டு. அதாவது இஃப் யூ வாண்ட் டு டூ இட், இஃப் யூ வாண்ட் டு ட்ரை இட் டு சி இஃப் இட் இஸ் க்ரோயிங் ஆர் நாட். சரியா? இதை வந்து இதோ இந்த இந்த ரப்பர் பேண்ட் வந்து நான் இதில் போட்டு இதோட மூடி எடுத்து வச்சுடுறேன், ஓகேவா? மண் கொஞ்சம் போட்டு தான் எடுத்து வைப்பேன். ஏன்னா என்னுடைய பிலீஃப் என்னென்னா, ஏதாவது ஒரு சீட் வளரணுன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் மண் இருக்கணுன்ட்டு. வெயிலில் வைக்கணும் அப்படின்னா இதை நம்ம போட்டு மூடி வச்சிடுறோம் அப்படின்னா இந்த 3 அந்த இது இருக்குல்ல, ஓட்டை, எந்த இடத்துல நம்மளுக்கு சன்லைட் படுது அந்த இதில் தான் வந்து அது வளர்ந்ததுன்னா கூட அதால் இப்போ இன்னும் கிளைம் இதுலேருந்து இப்படி வந்து அது வந்து கிளைம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு இது இருக்கும். அப்போ அது வந்து ரொம்ப நாள் நம்ம வெயிட் பண்ணணும். இதை போட்டுட்டு அடுத்த நாளே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குற அளவுக்கு இருக்காது. இதுவாது அட்லீஸ்ட் இப்படி எடுத்து நம்மளுக்கு பார்க்க முடியும். ஆனால் அதில் வந்து அதுலேருந்து வளருதாங்கிறது நம்மளுக்கு தெரியாது, ஓகேவா? இந்த மண் வந்து நான் ஏற்கனவே இந்த கொஞ்சம் வச்சுருக்கேன். இந்த ஆக்சுவலாக இது வந்து இந்த மண்ணில் தான் வளருமான்னு கூட எனக்கு தெரியாது. இப்போ இதில் எனக்கு எப்படி இருக்கு, இந்த இதுக்கு கூட நம்ம இப்படி எடுக்க முடியும். ஆனால் இது வந்து இது பண்ணுறது கிடையாது, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேணாம், ஓகேவா? இதால் இது இது ரொட்டேட் ஆகுதா, ரொட்டேட் ஆகுது. இதுலலாம் ஃப்ளாக்லாம் ஒன்று கட்டிலாம் தொங்க விடக்கூடாது. அது மாங்காய் கொட்டை கூட இதுக்குள்ளே வச்சு நம்ம வந்து மரம் வளர்க்க முடியாது, ஓகேவா? அதுக்கு உண்டான அந்த இது இருக்கணும், ஈரப்பதம் குளுமையான ஒரு இது, அந்த மாதிரி. இது வந்து நல்ல ஹார்ட் ஷெல் தானே, அதனால நம்மளுக்கு வந்து
இது நல்லா அப்படி ஹோல்ட் பண்ணுறதும் நல்லா இதுவாக இருக்குங்கிறதுனால ஐ வாண்ட் டு டூ இதில் அதனால எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன். நேச்சுரலான ஒரு விஷயம் தானே, அதனால மைட் பி ஏபிள் டு சப்போர்ட். அது அப்புறம் தான் தெரியும் உனக்கு. அப்புறம் சொல்கிறேன்.